லெசன் நம்பர் 5 இக்னோரிங் இன்சூரன்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கெரியரில் இருந்தப்போ மேக்ஸிமம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து அஃபோர்ட் பண்ணிடுவாங்க. அந்த எவ்வளோ இன்சூரன்ஸ் நமக்கும் சரி அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் சரி. சம் ஆஃப் த கம்பெனிஸில் பேரண்ட்ஸ்க்கு அவைலபிள் அண்ட் சம் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நாட் அவைலபிள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் வேறு கெரியர் மாறுறேன் அப்படின்னா, ஸோ மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம தனியாக வெளியில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பயம் இல்லை, மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று, இப்போ ஒரு 25 to 30லேயே நம்ம ப்ரீமியம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட ரேட் கம்மியாக இருக்கும்போதே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் டில் த டேர்ம் முடிகிற வரைக்கும். அண்ட் அந்த மிஸ்டேக் வந்து நான் ரீசெண்டாக தான் நான் வந்து என் ஃபேமிலிக்குன்னு தனியாக போட்டது. அண்ட் அப்பா அம்மாவுக்கும் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் வந்து தனியாக போடுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வென் கார்ப்பரேட்டில் இருக்கிறத மட்டுமே நம்பி இல்லாமல், ஏன்னா இட் வில் ஹெல்ப் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி வரும்போது. ஸோ அது வந்து நான் பண்ண ஒரு ரெக்ரெட். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறது. என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இஸ் ஃபைன். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக யோசிக்கக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்மளுக்கு நிறையா வேஸ் இருக்குது. லைக் பிபிஎஃப் இருக்குது, அதுக்கப்புறம் இஎல்எஸ்எஸ் இருக்குது, அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறையா எஸ்ஐபி அந்த மாதிரி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் இருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் நினச்சது அது ஒரு ரெக்ரெட். லெசன் நம்பர் 6 நீட் டு ஹாவ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். அதோட எமர்ஜென்சி ஃபண்டா அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். இப்போது எனக்கு ஒரு டைமில் வந்து என்னோடய கெரியரில் வந்து ஒரு கம்பெனிலேருந்து என்னை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து ஓகே, எனக்கு அடுத்து ஆஃபர் உடனே கையில் இருந்தனால பரவாயில்ல. பட் அந்த ஆஃபர் இல்லாத பட்சத்துக்கு அப்போது ரொம்ப ஒரு அன்சர்டனிட்டி. இப்போ ஜாப் கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அப்போ என்ன பண்ணுறது எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம்? ஏன்னா நம்மளை நம்பி நிறைய இஎம்ஐஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இருந்தது வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஸ்டேட் மாதிரி வர்றப்போ நம்ம இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு ரெக்ரெட் தான். இப்போ அந்த மாதிரி ஜாப் இல்லை அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது நம்மளோட இஎம்ஐஸ் நம்மளோட நெசசிட்டிஸ்க்காக நம்மளுக்கு கொஞ்சம் மணி வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் அந்த எக்ஸ்பென்சஸ், அதாவது நீட்ஸோட எக்ஸ்பென்சஸை வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ தான் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் 20ஸ்ல இருந்தால் கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சி ஃபண்டோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தட் வில் ஹெல்ப் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி வர்றப்போ. ஸோ இது வந்து நான் கற்றுக்கிட்ட ஈவன் ரெக்ரெட் பண்ணக்கூடிய விஷயம். பட் ரீசெண்டாக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன்.